காலை வணக்கம் மாணவர்களே. பக்கம் எண் 23. கற்பவை கற்றபின் தொடர்களை மாற்றி உருவாக்குக. வினா எண் 1. பதவியை விட்டு நீக்கினான். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. இது எப்படி நம்ம பிறவினையா மாற்றலாம்? விடை பதவியை விட்டு நீக்குவித்தான். வினா எண் 2. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. விடை மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். செய்தனர் என்பதை மாற்றி நம்ம எப்படி எழுதணும்? செய்வித்தனர். வினா எண் 3. உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. விடை உண்ணும் தமிழ் தேனே. வினா எண் 4. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இத்தொடரை செயற்பாட்டு வினை தொடராக மாற்றுக. விடை திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. பகுத்துள்ளனர் என்பதை மாற்றி எப்படி எழுத வேண்டும்? பகுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 5. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. விடை நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். படித்தார மாற்றி நாம் படிப்பித்தான் என்று எழுத வேண்டும். வினா எண் 2. சொற்களை தொடர்களாக மாற்றுக. இதுல முதல்ல நம்ம என்ன எழுதணும்? மொழிபெயர் அப்படின்னு தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றுகன்னு கொடுத்திருக்காங்க. விடை மொழி பெயர்த்தால் அப்படின்றது தன்வினை, மொழி பெயர்ப்பித்தால் அப்படின்னா பிறவினை. அடுத்தது வினா எண் 2. பதிவு செய். இதை நம்ம செய்வினை செயற்பாட்டு வினை தொடர்களாக மாற்றுக. விடை பதிவு செய்தான் அப்படின்னா செய்வினை, பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. வினா எண் 3. பயன்படுத்து. தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றுக. விடை பயன்படுத்துவித்தான் பிறவினை, பயன்படுத்தினான் தன்வினை. வினா எண் 4. இயங்கு. செய்வினை செயற்பாட்டு வினை தொடர்களாக மாற்றுக. விடை இயங்கினால் செய்வினை, இயக்கப்பட்டால் செயற்பாட்டு வினை. வினா எண் 3. பொருத்தமான செயற்படு பொருள் சொற்களை எழுதுக. தமிழ் டேஷ் கொண்டுள்ளது. என்ன விடை எழுத வேண்டும்? செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. வினா எண் 2. நாம் டேஷ் வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் என்று எழுத வேண்டும். வினா எண் 3. புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன. என்ன விடை? புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. வினா எண் 4. நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன. விடை நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. வினா எண் 4. பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. இதிலே நமக்கு விடை கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் எந்த விடை என்று சரியாக எழுத வேண்டும். வினா எண் 1. எல்லோருக்கும் டேஷ் வணக்கம். என்ன எழுதணும்? இனிய வணக்கம். வினா எண் 2. அவன் டேஷ் நண்பனாக இருக்கின்றான். அவன் நல்ல நண்பனாக இருக்கின்றான். வினா எண் 3. டேஷ் ஓவியமாக வரைந்து வா. பெரிய ஓவியமாக வரைந்து வா. வினா எண் 4. டேஷ் விலங்கிடம் பழகாதே. விடை கொடிய விலங்கிடம் பழகாதே. பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செய்க. விடைகள் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இதற்கு எது சரியான விடை என்று எழுத வேண்டும். வினா எண் 1. ஊர்தி டேஷ் சென்றது. ஊர்தி மெதுவாக சென்றது. வினா எண் 2. காலம் டேஷ் ஓடுகின்றது. காலம் வேகமாக ஓடுகின்றது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஷ் காட்டுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது.
வினா எண் 4. இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் டேஷ் காட்டு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. விடை பொதுவாக காட்டு. வினா எண் 6. அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். இதனை வினா தொடராக நாம் மாற்ற வேண்டும். எப்படி வினா தொடராக மாற்றுவது? விடை நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினரா இல்ல இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தியவர் யார் என்று வினாவாக நாம் எழுத வேண்டும். இரண்டாவது வினா, இசையின்றி அமையாது பாடல் உடன்பாட்டு தொடராக அமைக்க. விடை இசையோடு அமையும் பாடல். வினா எண் 3. நீ இதை செய் என கூறினேன் அல்லவா. இதை எப்படி கட்டளை தொடராக மாற்றுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம் விடை நீ இதை செய் என்று எழுத வேண்டும். வினா எண் 7. வேர் சொல்லை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. தா உடன்பாட்டு வினைத்தொடர் பிறவினை தொடராக்குக. தாவை நம்ம எப்படி உடன்பாட்டு வினைத்தொடர் பிறவினை தொடராக மாற்றுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை தந்தேன் உடன்பாட்டு வினைத்தொடர், தருவித்தேன் பிறவினை தொடர். கேள் இது எப்படி வினா தொடராக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை கேட்டாயா என்பது வினா தொடர். வினா எண் 3. கொடு செய்தி தொடர் கட்டளை தொடராக மாற்றுக என்று கொடுக்கப்பட்டுள்ளது. செய்தி தொடர்ல நாம் எப்படி எழுத வேண்டும்? நீ அதை கொடு என்று சொன்னால் செய்தி தொடர், நீ கொடு அப்படின்னா கட்டளை தொடர். வினா எண் 4. பார் செய்வினை தொடர் செயற்பாட்டு வினை தொடர் பிறவினை தொடராக ஆக்குக. விடை பார்த்தான் செய்வினை தொடர், பார்க்கப்பட்டான் செயற்பாட்டு வினை தொடர், பார்க்க செய்தான் பிறவினை தொடர். வினா எண் 8. சிந்தனை வினா. கீழ்காணும் சொற்றொடர்கள் சரியானவையா? விளக்கம் தருக. அவையாவும் இருக்கின்றன என்பது தவறு. அவை யாவையும் இருக்கின்றன சரி. அவை யாவும் எடுங்கள் தவறு. அவை யாவையும் எடுங்கள் தவறு. அவை யாவற்றையும் எடுங்கள் என்பதே சரி. குழுவில் விடப்பட்ட வரிசையை தேர்ந்தெடுக. நாவாய் மரம் துறை தன்வினைன்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வங்கம் மானு தாழிசை பிறவினை, தாழிசை மானு பிறவினை வங்கம். இதுல எது சரியான விடை என்று பார்த்தால் ஆ வங்கம் மானு தாழிசை பிறவினை. இதுதான் சரியான விடை. வினா எண் 2. தமிழ் வீடு தூது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. தமிழ் வீடு தூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது. வினா எண் 3. விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. எத்தனை இனம் இருக்கு? 3 இனம். வண்ணம் 100, குணம்
10 வனப்பு 8 ஆ என்பதே இதுல சரியான விடை. வினா எண் 4. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். நயங்கள்னா என்னது? எதுகை மோனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதுல என்னென்ன எழுத்துக்கள் வந்திருக்கு? விடையாக எதுகை மோனை இயைபு. வினா எண் 5. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். குருவினா. வினா எண் 1. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? விடை நான் பேசும் மொழியான தமிழ் தென் திராவிட மொழிகளுள் ஒன்றாக இருக்கிறது. வினா எண் 2. தமிழோவியம் கவிதையில் நும்மை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. விடை மானிட மேன்மை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதிநட. மானிடத்தின் மேன்மையை சாதனை செய்ய குரல் மட்டுமே போதும், அதை படித்து நடக்க வேண்டும். வினா எண் 3. கன்னி என்பதன் விளக்கம் யாது? விடை 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலையைப் போல செய்யுளில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுளுக்கு கன்னி என்று பெயர். வினா எண் 4. கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையேனும் 5 தமிழ் சொற்களை தருக. விடை மானிட்டர் திரை, மவுஸ் நகர்த்தி அல்லது சுட்டி, கீபோர்ட் விசைப்பலகை, சிடி குறுந்தட்டு, டவுன்லோட் பதிவிறக்கம், ஃபைல் கோப்பு, இமெயில் மின்னஞ்சல். வினா எண் 5. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியங்களின் பாடுபொருளாக இவ்வரிகள் உணர்த்துவன யாவை? விடை பழந்தமிழ் இலக்கியங்கள் அகம் புறம் என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வரிகள் தமிழர்களின் இல்லற வாழ்வை சொல்லும் அக இலக்கியங்களையும் போர் வாழ்வை சொல்லும் புற இலக்கியங்களையும் உணர்த்துகின்றன. வினா எண் 6. செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் 2 சான்றுடன் எழுதுக. விடை செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்ற பயன்படும் துணை வினைகள் படு பெரு ஆகும். வினா எண் 7. வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடர்வகையை சுட்டுக. விடை வீணையோடு வந்தால் என்பது செய்தி தொடர், கிளியே பேசு என்பது கட்டளை தொடர். சிறுவினா. வினா எண் 1. சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது? சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொற்கள் கிரேக்க மொழியிலும் மாற்றம் பெற்றுள்ளன. தமிழ்ல எரிதிரை, கிரேக்க மொழியில எருதிரான். தமிழ்ல கலன் என்பது கிரேக்க மொழியில் கலையுகோய். தமிழ்ல நீர் என்பது கிரேக்கத்தில் நீரியோஸ். தமிழில் நாவா என்று அழைக்கப்படுவது கிரேக்கத்தில் நாயு. தமிழ்ல தோணி என்று அழைக்கப்படுவது கிரேக்கத்தில் தோனிஸ். வினா எண் 2. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. விடை திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என்று 3 பிரிவுகளை உடையது. திராவிட மொழிகள் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? தென் திராவிடம், நடுதிராவிடம், வட திராவிடம். மலையாள மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகின்றது. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன.
வினா எண் 3. 3 என்னும் எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? விடை: திராவிட மொழிகளில் எண்ணுப்பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. திராவிட மொழிகள் என்னென்ன? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். 3 என்னும் தமிழ் எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழிகளில் பின்வருமாறு அமையும். திராவிட மொழிகளில் தமிழ் என்பதை மலையாளத்தில் 3 என்பார்கள், தெலுங்கில் 3 என்பார்கள், கன்னடத்தில் 3 என்பார்கள், துளுல 3 என்பார்கள். வினா எண் 4. காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கின்றது? விடை: தமிழ்மொழி தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது. தமிழ்மொழி ஏனைய திராவிட மொழிகளை விட தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழியாகும். பிறமொழி தாக்கம் தமிழில் குறைவு. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளம் பெற்ற மொழி. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழில் அமைந்துள்ளன. எண்ணற்ற வேர் சொற்களை கொண்டு புது புது சொற்களை உருவாக்கி அறிவியல், சமூகம், பண்பாட்டு துறைகளுள் தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது தமிழ். வினா எண் 5. வளரும் செல்வம் உரையாடலில் குறிப்பிடப்படும் பிறமொழி சொற்களை தொகுத்து அதற்கு இணையான தமிழ் சொற்களை பட்டியலிடுக. பிறமொழி சொற்கள். சாஃப்ட்வேர் என்பதை தமிழில் நாம் எவ்வாறு அழைப்போம்? மென்பொருள். லேப்டாப் என்பதை தமிழில் மடிக்கணினி என்று கூறுவர். பிரவுசர் என்பதை தமிழில் உளவி என்று கூறுவர். சைபர் ஸ்பேஸ் என்பதை தமிழில் இணையவெளி என்று கூறுவர். சர்வர் என்பதை வையக விரிவுவலை என்று கூறுவர். வினா எண் 6. தன்வினை, பிறவினை, காரண வினைகளை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. விடை: தன்வினை வினையின் பயன் எழுவாயை சேருமாயின் அது தன்வினை எனப்படும். எடுத்துக்காட்டு: பந்து உருண்டது. அந்த செயல் தானாக நடைபெற்றது. அப்போ அது தன்வினை. பிறவினை வினையின் பயன் எழுவாயை இல்லாமல் அடையாக வருவது பிறவினை. பிறவினைனா யாராவது சேர்ந்து செய்கிறது. எடுத்துக்காட்டு: பந்தை உருட்டினான். காரண வினை எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது காரண வினை. எடுத்துக்காட்டு: பந்தை உருட்ட வைத்தான். இதுல தன்வினை நட, பிறவினைனா நடத்து, காரண வினை நடத்த செய்தார். தன்வினை அடங்கு திருந்தினான், பிறவினையில அடக்கு திருத்தினான், காரண வினையில அடக்க செய்தார், திருந்த செய்தான். ஆடினான் என்பதை பிறவினையில ஆட்டினான் என்றும் காரண வினையில ஆட்டுவித்தான் என்றும் எழுத வேண்டும். மாறுவார் என்பதை தன்வினையில் பிறவினையில் மாற்றுவார் என்றும் காரண வினையில் மாற்றுவித்தார் என்றும் எழுத வேண்டும். தன்வினையில செய்தான் என்பதை பிறவினையில செய்வித்தான், காரண வினையில செய்ய வைத்தான் என்றும் எழுத வேண்டும். தன்வினையில வா என்பதை பிறவினையில் வருவித்தார் என்றும் காரண வினையில் வரவைத்தார் என்றும் எழுத வேண்டும். தன்வினையில கான் என்பதை பிறவினையில் காட்டு என்றும் காரண வினையில காட்டுவி என்றும் எழுத வேண்டும். தன்வினையில் ஆடு என்பதை பிறவினையில் ஆட்டு என்றும் காரண வினையில் ஆட்டுவி என்றும் எழுத வேண்டும். நெடுவினா. வினா எண் 1. திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. முன்னுரை. திராவிட மொழிகளுள் முதன்மையாக விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் மாறிவரும் புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு.
தமிழாய்ந்த அயல் நாட்டவரும் செம்மொழி தன்மையை தரணி எங்கும் எடுத்துரைத்து வருகின்றனர். திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பது பற்றி இக்கட்டுரையில் காண்போம். திராவிட மொழிகளின் பொது பண்புகள். சொற்களின் இன்றியமையாமை பகுதி வேர்ச்சொல் ஆகும். இதற்கு அடிச்சொல் என்றும் பெயர். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை காண முடிகின்றது. சான்று. அடிச்சொல் கண். திராவிட மொழிகள்ல தமிழ் கண்ணு என்பதை திராவிட மொழிகள் மலையாளம், கன்னடம் கண்ணு, தெலுங்கு குடகு. திராவிட மொழிகளின் எண்ணு பெயர்களும் ஒன்று போலவே அமைந்துள்ளன. சான்று. திராவிட மொழிகள் தமிழ் ஒன்று, மலையாளம் ஒன்று, தெலுங்கு ஓகடி, கன்னடம் ஒந்து, துளு ஒஞ்சி. திராவிட மொழிகளுள் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழே ஆகும். தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகின்றது. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலியன்கள், ஒலியிடம் பெயர்கள் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளின் வடிவம் மாறியிருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. முடிவுரை. திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு துணையாக அமைந்துள்ளது. மொழிபெயர்க்க. லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல், லிட்ரேச்சர் இலக்கியம், பிலாலஜிஸ்ட் மொழி ஆய்வு அறிஞர், பாலிகிளாட் பன்மொழி அறிஞர், போனோலஜிஸ்ட் ஒலியியல் ஆய்வறிஞர், போனடிக்ஸ் ஒலியியல். வினா எண் 3. அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கின்றது. திகழ்னு இருக்கு அடைப்புக்குறிக்குள். நாம் எப்படி எழுத வேண்டும்? திகழ்கின்றது என்று எழுத வேண்டும். வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள் அப்படின்னு இருக்கு. நம்ம எப்படி எழுத வேண்டும்? கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள். தவறுகளை திருத்தினான். வினா எண் 5. தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. வினா எண் 6. கடிதம் எழுதுக. உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் எனும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. அன்புள்ள நண்பன் எழிலனுக்கு. நாம் எப்படி கடிதம் எழுதுவோம்? அன்புள்ள நண்பன் எழிலனுக்கு, விருதுநகர் 28/3/2018.
பாலன் எழுதி கொள்வது. இங்கு நான் என் குடும்பத்தினர் அனைவரும் நலம், அதுபோல நீயும் உன் குடும்பத்தினர் அனைவரும் இறையருளால் நலமுடன் இருப்பீர்கள். உன் பள்ளியில் திருப்புதல் தேர்வுகளுக்கான பயிற்சி எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டதா? எழிலன், இந்த கடிதத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? என் பிறந்த நாளை கடந்த மாதம் 7/2/18 அன்று கொண்டாடும்போது நீ எனக்கு ஒரு பரிசு பொருள் தந்தாய் அல்லவா? சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருந்தபோது பரிசு பொருளை பிரித்து வியந்து போனேன். எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கால் முளைத்த கதைகள் புத்தகம் பார்த்தவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்நூலை கற்று நான் அறிந்து கொண்ட கருத்துக்கள் உலகம் எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு இக்கதைகள் வியப்பான பதில்களை தருகின்றன. இந்த கதைகளை சொன்ன மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். இருட்டை கண்டு பயந்து போய் அதை ஒரு கதையாக்கினார்கள். கதைகள் பாறைகள் உருவத்தினுள் ஒளிந்திருப்பதாக நம்பினார்கள். பல நூறு வருடங்களாக கடந்துவிட்ட போதும் இந்த கதைகள் கூழாங்கற்களைப் போல வசீகரமாயிருக்கின்றன. சிறுவர்களுக்கான கதைகள் உலகெங்கும் உள்ள 30 பழங்குடியினர்கள் சொன்ன கதைகளிலிருந்து தேர்வு செய்து இத்தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கதையும் ஒரு நீதியை எடுத்து கூறுவதாய் அமைந்துள்ளது. படித்து பேணி பாதுகாக்க வேண்டிய அரிய பொக்கிஷமாய் திகழ்கின்றது அந்நூல். நன்றி நண்பா, நன்கு படி, சிறப்பாக தேர்வுகள் எழுத வாழ்த்துக்கள். அன்புடன் பாலன். முகவரி: ஆ. எழிலன், தபால் பெட்டி எண் மதியரசன், நயம் பாராட்டுக. நயம் பாராட்டுகன்னா என்னவென்றால் எதுகை மோனை கண்டுபிடிக்கணும். ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன எதுகை சொற்கள் இருக்குது, என்னென்ன மோனை சொற்கள் இருக்குது, என்னென்ன இயைபு சொற்கள் என்று அந்த பாடலில் நாம் கண்டுபிடித்து எழுத வேண்டும். இலக்கிய நயம் பாராட்டுதல். முன்னுரை: மா. இலே தங்கப்பா ஒரு இயற்கை கவிஞர். பாரதியாரின் குயில் பாட்டு போல பாடியிருக்கிறார். பாட்டு என்பது இசையுடன் தொடர்பு கொண்டது. அப்போதுதான் பாட்டு உயிர் பெறுகின்றது. அத்தகைய உயிர்ப்பை இப்பாடலில் காண முடிகின்றது. முதல்ல நம்ம அந்த பாட்டை படித்துட்டு அதில் என்ன செய்திகள் கொடுத்துருக்காங்க என்பதை நாம் முன்னுரையாக எழுத வேண்டும். அதுக்கப்புறம் பாடலை திரண்ட கருத்து, அதுலேருந்து என்னென்ன செய்திகள் கொடுத்துருக்காங்க. நெடுவானம், கடற்பரப்பு, பெருமலை, பள்ளத்தாக்கு, பொழிகின்ற புனலருவி அழகில், காட்டில், புல்வெளியில், நல்வயலில், விலங்கில், பறவைகளில், இன்னும் தெரிகின்ற பொருள்களில் எல்லாம் பயின்று எம் நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே, மக்கள் மனதிலும் நீ குடியிருக்க வேண்டும். தூய்மை ஊற்றே, அழகு என்னும் பெருமை கொண்ட ஒழுங்கே, மக்கள் மனதில் நீ குடியிருக்க வேண்டுவேன். அந்த பாடலில் படித்துட்டு எது முக்கியமான செய்திகள் கொடுத்துருக்காங்க நமக்கே தெரியும். அதுலேருந்து நம்ம 3 லைன் எடுத்து எழுதுனா போதும். அதுக்கப்புறம் எதுகை நயம். எதுகைனா என்னது? பாடலில் உள்ள 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இப்பாடலில் எதுகை நயம் அழகுற அமைந்து விளங்குகின்றது எனலாம். அடிதோறும் சீர்தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தடுப்பது எதுகை நயமாகும். எடுத்துக்காட்டு: பொழிகின்ற பொழிலில், புல்வெளியில், நல்வயலில். அந்த பொழிகின்றல உள்ள முதல் லீயையும் பொழிலில் என்கின்ற 2வது லீவை நாம் என்ன பண்ணணும்? அடிக்கோடு இட வேண்டும். அடுத்து மோனை நயம். அடிதோறும் சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. மோனைனா என்னது? முதல் எழுத்துக்கள் மட்டும் ஒன்றி வந்தால் அது மோனை. எடுத்துக்காட்டு: விரிகின்ற விண்ணோங்கு என்ற சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. விரி, விண்ணோங்கு, அதில் உள்ள வியை நம்ம என்ன பண்ணணும்? அடிக்கோடிட வேண்டும். தெரிகின்ற திகழ்வது, அதில் உள்ள முதல் எழுத்தை நாம் அடிக்கோடிட வேண்டும். சொல் நயம். கவிஞர் நுண்பாட்டு என்ற சொல்லில் நுட்பமான பாட்டு என்றே குறிப்பிடுகின்றார். பாட்டுக்கு அழகு என்னும் பேரொழுங்கு என்ற அடை கொடுத்து பாடுகிறார். பொருள் நயம். விண்ணோங்கு, புனலருவி, பொழில்,
தெவிட்டாத நுண்பாட்டை என்று பொருள் நயம் புலப்பட பாடுகின்றார். நிறைவுரை: இயற்கையை வர்ணிப்பதில் தலை சிறந்து விளங்கும் மா. இலே. தங்கப்பாவை அழகியல் கவிஞர் என்று கூறினால் அது மிகையாகாது. வினா எண் 2. அகராதியில் காண்க. நயவாமை என்ற சொல்லுக்கு விடை விரும்பாமை. கிளத்தல், எழுப்பல், சொல்லுதல், பேசுதல். கேள்பு, நன்மை. புரிசை, மதில். செம்மல், அரசன், அருகன், தலைமகன், பழம்பு, புதல்வன், பெருமையிற் சிறந்தோம், உள்நிறைபு, நீர், தருக்கு. மொழியோடு விளையாடு. வினா எண் 3. கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டடங்களில் காலத்திற்கேற்ற வினை முற்றுகளை நிறைவு செய்க. இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தில் எப்படி நம்ம எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. வா என்ற சொல்ல நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம். வந்தேன் என்பது இறந்த காலம், வருகின்றேன் என்பது நிகழ்காலம், வருவேன் என்பது எதிர்காலம். நாங்கள் வந்தோம் என்பது இறந்த காலம், நாங்கள் வருகின்றோம் என்பது நிகழ்காலம், நாங்கள் வருவோம் என்பது எதிர்காலம். நீ வந்தாய் என்பது இறந்த காலம், நீ வருகின்றாய் என்பது நிகழ்காலம், நீ வருவாய் என்பது எதிர்காலம். நீங்கள் வந்தீர்கள் என்பது இறந்த காலம், நீங்கள் வருகிறீர்கள் என்பது நிகழ்காலம், நீங்கள் வருவார்கள் என்பது எதிர்காலம். அவன் வந்தான் என்பது இறந்த காலம், வருகின்றான் என்பது நிகழ்காலம், வருவான் என்பது எதிர்காலம். அவள் வந்தாள் இறந்த காலம், வருகிறாள் நிகழ்காலம், வருவாள் எதிர்காலம். அது வந்தது இறந்த காலம், வருகிறது நிகழ்காலம், வரும் எதிர்காலம். அவர் வந்தார் இறந்த காலம், வருகிறார் நிகழ்காலம், வருவார் எதிர்காலம். அவர்கள் வந்தார்கள் இறந்த காலம், வருகிறார்கள் நிகழ்காலம், வருவார்கள் எதிர்காலம். அவை வந்தவை இறந்த காலம், வருகின்றன நிகழ்காலம், வருபவை எதிர்காலம். வினா எண் 4. தா, கான், பெரு, நீந்து, பாடு, கொடு போன்ற வேர் சொற்களை பயன்படுத்தி மேற்கண்ட கட்டத்தினை போன்று காலத்திற்கேற்ற வினை முற்றுகளை அமைத்து எழுதுக. வேர் சொல் தா கொடுத்திருக்காங்க. இதுல இறந்த காலம் எப்படி எழுதணும்? தந்தேன். நிகழ்காலம் தருகிறேன், எதிர்காலம் தருவேன். கான் என்ற சொல்லை இறந்த காலத்தில் கண்டேன், நிகழ்காலம் காண்கிறேன், எதிர்காலம் காண்பேன். பெரு என்ற சொல் இறந்த காலத்தில் பெற்றேன், நிகழ்காலம் பெறுகிறேன், எதிர்காலம் பெறுவேன். நீந்து என்ற சொல் இறந்த காலத்தில் நீந்தினேன், நிகழ்காலத்தில் நீந்துகிறேன், எதிர்காலத்தில் நீந்துவேன். பாடு என்ற சொல் இறந்த காலத்தில் பாடினேன், நிகழ்காலம் பாடுகிறேன், எதிர்காலம் பாடுவேன். கொடு என்ற சொல் இறந்த காலம் கொடுத்தேன், நிகழ்காலம் கொடுக்கிறேன், எதிர்காலம் கொடுப்பேன். வினா எண் 5. அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினை அடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க. நான் திடலில் ஓடினேன் என்றால் தன்வினை, தானாக ஒரு செயல் நடப்பது தன்வினை. நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் பிறவினை. காவியா போட்டியில் வரைந்தாள் என்பது தன்வினை. காவியா போட்டியில் ஓவியத்தை வரைவித்தாள் பிறவினை. கவிதை மலையில் நனைந்தேன் தன்வினை, கவிதை மலையில் நனைவித்தான் பிறவினை. இலை வேகமாக அசைந்தது தன்வினை, காற்று இலையை வேகமாக அசைவித்தது பிறவினை. மழை மண்ணை சேர்ந்தது தன்வினை, மழைநீரை மண்ணில் சேர்த்தான் பிறவினை.
காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. வினா எண் 6. ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம அதில் என்னென்ன படங்கள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை வைத்து நாம் ஒரு கவிதையாகவோ செய்தியாகவோ நாம் எழுத வேண்டும். விடை: மனிதர்களே, 10ஓடு 11ஆக வாழாதீர். இக்கரைக்கும் அக்கறை பச்சை என்றும் வேதாந்தம் பேசி மூச்சு முட்டி வாழாதீர். சவாலை சந்தியுங்கள், சுதந்திர காற்றை சுவாசியுங்கள், வாய்ப்புகளை நழுவ விடாதீர். நன்றி மாணவர்களே.